Hey designers, thanks for watching my video. And இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்போனன்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு ப்ராடக்ட் எப்படி வந்து ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச்லேருந்து ChatGPT யூஸ் பண்ணி பில்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் கலர் ஸ்டைல்ஸஸ் பற்றி பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் ஃபாண்ட் கைட்லைன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்த்தோம். அண்ட் ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா என்னோட சேனல் டிசைனர் லிங்கம். ஸோ இதில் பார்ட் 1 அண்ட் 2 அண்ட் 3 இதை மூணையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஃபினெட்லி புரியும். அண்ட் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ டெஃபினெட்லி நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ காம்பனன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்டில் 2 கேட்டகரியில் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பேசிக் காம்பனன்ட்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா லைக் வெஹிக்கிள் ஸ்பெசிஃபிக் காம்பனன்ட்ஸ். ஸோ இதில் பேசிக் காம்பனன்ட்ஸில் பட்டன், டெக்ஸ்ட் ஃபீல்டு, கார்ட்ஸு, சிப்ஸு, பேட்ஜஸ், பாட்டம் ஷீட், டயலாகு, நேவிகேஷன் பார், டேப்ஸு, ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் அண்ட் டோஸ்டர்ஸ், அப்புறம் லோடர்ஸ், எம்டி ஸ்டேட்ஸ், இது எல்லாமே பேசிக்காக க்ரியேட் பண்ணுறோம். ஸ்பெசிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸோட கார்ட்ஸு, சர்வீஸ் பேக்கேஜ் கார்டு, மெக்கானிக் கார்டு, அதுக்கப்புறம் ஒர்க் ஷாப்ஸ், புக்கிங் டைம்லைன், அப்புறம் ஸ்டேட்டஸ் ட்ராக்கர், இந்த மாதிரி ஒரு 10 டைப்ஸஸ் இருக்குது. ஸோ இதில் பேசிக்காக இன்ட்ராக்ஷன் காம்போனண்ட்டில் ஒரு 13 இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. இப்போது இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா வித் த ஹெல்ப் ஆஃப் ChatGPTயில் நம்ம பில்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஜென்ரேட் பண்ணியிருந்த என்னுடைய பேசிக் அந்த UI ஒன்று ஒரு ஐடியாக்காக நான் பில்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த கைட்லைன்ஸையும் ப்ளஸ் அட் தி சேம் டைம் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டியில் வந்து ப்ராப்பரான ஃபாண்ட் சைஸு, கலர்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம இங்கே வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம ஒரு ப்ராம்ப்டிங் கொடுத்தா போதும். ஜஸ்ட் நெக்ஸ்ட் ஐ நீட் காம்போனன்ட்ஸ், த கலர், ஃபாண்ட் அண்ட் சைஸ் கைட் வித் த வேரியன்ஸ், ஓகேங்களா, அக்கார்டிங் டு த ஸ்டைல் கைட் யூ ஹாவ் ஷேர்ட், ஓகேங்களா. ஸோ இதை நம்ம கொடுத்துடலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்டைல் கைடு, இதில் வந்து பேசிக்காக பாருங்கள் ஃபாண்ட்டு, சைஸு அண்ட் இதெல்லாமே கொடுத்துடலாம். அண்ட் ஓவராலாக இதில் ப்ராக்கெட்டில் வந்து காம்போனன்ட்ஸ், சைஸ், நீடு, ஜஸ்ட் இது எல்லாமே உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், இந்த இடத்துல ப்ராக்கெட்ஸில் ஆர் கமாவில் நீங்கள் வந்து கொடுத்துடலாம். லைக் வித் அண்ட் ஹைட் எவ்வளோ வேணும் அப்படின்றது, இல்லை நீங்கள் இந்த மாதிரி கமா கொடுக்கலாம். அண்ட் ஒன்ஸ் இதெல்லாமே நீங்கள் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்மளுக்கு இருக்கிற இந்த காம்போனன்ட் லிஸ்ட் இருக்குது பாருங்கள், இங்கே இருக்கு இல்லைங்களா இந்த காம்போனன்ட் லிஸ்ட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்கள், அடுத்து லைனாக இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சென்டு கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸில் உங்களுக்கான அந்த சைஸிங் கைட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லிஸ்ட் ஆகும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு வந்து இமேஜாக ஜென்ரேட் ஆகாது, வில் பி கெட்டிங் லாட் ஆஃப் சைஸஸ், சரிங்களா. இந்த மாதிரி பாருங்கள் ஃபுல் லிஸ்ட் வந்துடும். ஸோ டைலாக் பாக்ஸ்னால் அதோட விட்த் என்ன இருக்கணும், ரேடியஸ் என்ன, இதை வந்து இன்புட்டாக எடுத்து நீங்கள் மேனுவலாகவும் டிசைன் பண்ணலாம். ஓகே, ஃபுல்லி இருக்கும். பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா கிவ் மீ ஆஸ் அன் JPEG design of this மட்டும் கொடுக்கலாம். ஓகே, ஏன்னா அது ஆல்ரெடி வந்து ரீட் ஆயிருக்கும். give me a JPEG design of this அப்படின்னு கொடுத்துட்டோம்னா this in one sheet. இப்போ நான் வந்து இதை என்டர் கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இதோடைய அந்த JPEG வந்து பார்த்தீங்கன்னா ChatGPT நம்மளுக்கு ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ நீங்கள் வந்து ஓன் டிசைன்ஸ் பண்ண போகிறீங்க, எந்த ஒரு ரெஃபரன்ஸும் வேண்டாம், நானே ஓனாக தான் பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி பட்டன் அப்படின்னா பட்டனுடைய ஹைட்டு அண்ட் பட்டனுடைய ரேடியஸ், பட்டனுடைய பேடிங் அண்ட் பட்டனுடைய பேக்ரவுண்ட்ஸு, டெக்ஸ்ட்டு, இது எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். அதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வேரியன்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்டரி பட்டன், பேக்ரவுண்டு, டெக்ஸ்ட் என்னென்ன மாதிரி வேணும், அவுட்லைன் பட்டன், எண்ட் டு எண்ட் ஒரு UI டிசைனிங்க்கு தேவைப்படக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு லிஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த JPEG வந்து நம்மளுக்கு லோட் ஆகும். ஸோ இதில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 JPEG வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. இதில் ஃபஸ்ட் ஒன் வந்து லைக் ஒரு சில காம்போனன்ட்ஸோடு இருக்கும், கலர்ஸு, டைப்போகிராஃபி,
அண்ட் இந்த மாதிரி சில விஷயங்கள். இதுலேயே செகண்டாக ஒரு ஸ்டைல் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இது கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு டீட்டெயிலாக உங்களோட ப்ராம்ப்டிங் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ChatGPT உங்களுக்கான அந்த டிசைனை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேட் ஆன இந்த இமேஜை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கேன் see that. ஸோ இந்த கலர்ஸு அண்ட் ஃபாலோட் பை பட்டன்ஸ் என்ன மாதிரி இருக்கணும் இது எல்லாமே இருக்கும். சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டிஃபைன் ஆகிருக்கு. பட் இது ரொம்ப மினிமலாக இருக்குது ஆக்சுவலாக. சரிங்களா? ஸோ அதனால் நான் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் வந்து செகண்டாக இருந்த இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஏன் இதை நான் இதை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்குது அப்படின்றதுனால தான். ஆல்ரெடி நம்ம வந்து டைப்போகிராஃபி கலர்ஸ் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அதனால் இந்த ரெண்டும் வந்து ஆப்ஷனல் தான். பட் ஸ்டில் இந்த இடத்துல நம்ம மற்ற விஷயங்களை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ரேடியஸு, உங்களோட ஷேடோ எலிவேஷன்ஸில் என்னென்ன டைப்ஸஸ் இருக்கணும், மெயின்லி ஐகான்ஸ். இப்போ மேஜராக வந்து நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் ஒர்க் பண்ணுறோன்னா என்னென்ன ஐகான்ஸ்லாம் மேஜராக தேவைப்படும் அப்படின்ற அந்த ஐகான்ஸை நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஐகானில் வந்து இருக்கக்கூடிய சைஸஸ், இங்கேருந்து தான் நம்மளுடைய காம்போனன்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போது பட்டன் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா பட்டனில் வந்து இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து எப்பயுமே வந்து நம்மளுக்கு வந்து ஹைட் வந்து ப்ரியாரிட்டி வச்சுப்போம். விட்த்து வந்து ஸ்க்ரீனில் வந்து நம்ம என்ன ரெஸ்பான்சிவ் கண்டென்ட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம விட்த்தை வந்து ஆப்டிமைஸ் தான் பண்ணுவோம். ஸோ அதனால் ஹைட் வந்து இந்த இடத்துல இருக்குது. அண்ட் கார்னர் ரேடியஸ், பட்டனில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸஸ், இப்போ ப்ரைமரி, செகண்டரி, அவுட்லைன், டெக்ஸ்ட்டு, சக்ஸஸ், இந்த மாதிரி இது ஐகானுடைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸஸ். இப்போ பட்டன் ஐகான் இருந்தால் எப்படி இருக்கணும், ஒரு டவுன் ஆரோ கொடுத்து. அதே ரைட் சைடில் இருந்தால் ஒரு எப்படி இருக்கும், பட்டனுக்குள்ளேயே லோடிங் இருந்தால் எப்படி இருக்கணும், எல்லா பட்டன்ஸுமே டிசேபிளில் இருந்தால் அதோட கலர் வேல்யூஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும். அண்ட் ஃபாலோட் பை டெக்ஸ்ட் ஃபீல்டு. டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கும் அதே மாதிரி தான். விட்த் இஸ் நோ மேட்டர், ஹைட் மட்டும்தான். ஏன்னா அகெயின் நான் சொல்கிறேன், இது ஆட்டோ லேஅவுட்டில் ரெஸ்பான்சிவில் தான் இதை நம்ம பண்ணுவோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸஸ் லைக் டிஃபால்ட், ஃபோக்கஸ்டு, எரர், டிசேபிள், சர்ச், பாஸ்வேர்டு, இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேபிள் டெக்ஸ்ட்டோட சில ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட விட்த்தும் இந்த விட்த்தும் தப்பாக இருக்கு இல்லையா? அதுக்கு காரணம் என்ன, இது வந்து ஏஐயில் ஆப்டிமைஸ் பண்ணி இந்த ஸ்பேஸ்க்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. நீங்கள் டிசைன் பண்ணும்போது ப்ராப்பராக உங்கள் மொபைல் ஸ்க்ரீன் என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸ்க்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கார்டு இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ கார்டு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஸ்கொயராக இருக்கிற மாதிரி தெரியும். இதையுமே நீங்கள் வந்து ப்ராப்பராக ஆப்டிமைஸ் பண்ணி ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிவிடுங்க. சைஸிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கார்னர் ரேடியஸ், பேடிங் மட்டும் நம்மளுக்கு இருக்கும். மற்றபடி உங்களுடைய ஆக்சுவல் ஃபோனுடைய அந்த விட்த் என்னவோ அந்த விட்த்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். இன்ஃபேக்ட் இது எல்லாமே நான் வந்து ஒவ்வொரு வீடியோஸாக நான் வந்து தனித்தனியாக பண்ணலான்னு யோசித்தேன். பட் நிறைய வீடியோஸ் வரும் அப்படின்றதுனால மேபி இதோட மேக்கிங்ஸ் மட்டும் நான் வந்து யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த ஒவ்வொரு பட்டனையும் நான் எப்படி க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்றத ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பட் அது டுட்டோரியல் மாதிரி இருக்காது, மேக்கிங் வீடியோவாக மட்டும்தான் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சிப்ஸ். ஸோ சிப்ஸ்ன்றது லைக் நீங்கள் நிறைய சர்ச் ஃபில்டர்ஸ்லலாம் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல சிப்ஸினுடைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸஸ் அண்ட் ஃபாலோட் பை பேட்ஜ். ஸோ இந்த பேட்ஜ் வந்து இது வந்து ஒரு சர்வீஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன், அதாவது ஒரு கார் சர்வீஸ் அப்ளிகேஷன்றதுனால இந்த பேட்ஜஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வேறு ப்ராடக்ட் மாற்றி ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த பேட்ஜ் ஸ்டைல்ஸ் எல்லாமே மாறும். அடுத்து பார்த்தீங்கன்னா பாட்டம் ஷீட். பாட்டம் ஷீட் இருந்து இப்போ பாட்டம்லேருந்து ஸ்க்ரீனை கிளிக் பண்ணி மேலே வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபில்டர்ஸு. ஸோ அதில் வந்து ஒரு 4 டைப்ஸஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் பாப்அப் விண்டோவை தான் நம்ம இந்த இடத்துல டயலாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டயலாக் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த விட்த்து, ஹைட்டு, அது ரிலேட்டடான கான்டென்ட்ஸு எல்லாமே நம்மளுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாமே ஓரளவுக்கு ப்ரிசைஸ் கண்டென்ட்ஸோடு தான் இருக்கும். சின்ன சின்ன சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அதை யூஐ பண்ணும்போது நீங்கள் தான் மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்டர் அலைன்மெண்ட்டில் இருக்குது, இங்கே லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் இருக்குது. ஸோ சாட்ஜிபிட்டியில் இருந்து வர்றது உங்களுக்கான ஒரு ஐடியா மட்டும்தானே தவிர்த்து அது ஃபுல் டிசைன் கிடையாது. நேவிகேஷன் பாரில் 2 டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ளோட்டிங் அண்ட் வித் ஸ்டாண்டர்ட் ஐகான். இந்த ப்ராடக்ட்டில் நான் வந்து லைக் இந்த பாட்டம் நேவிகேஷனில் இந்த ஸ்டாண்டர்டே நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஃப்ளோட்டிங் எனக்கு வேண்டாம். அடுத்து டேப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைக் இன்னும் பட்டன் மெனு ஸ்டைலில் கொடுத்துருப்பாங்க. மேலே வந்து ஜஸ்ட்டு டெக்ஸ்ட் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு டேப் ஸ்டைலு. அண்ட் செக்மெண்ட் ஸ்டைல், இந்த மாதிரியான டேப் ஸ்டைல்ஸஸ் இருக்கும். அண்ட் ஸ்க்ராலபிள், நிறைய ஸ்க்ரால் பண்ணி பார்க்குற மாதிரி இங்கே ஆரோ இருக்குது பாருங்கள், இதை ப்ரெஸ் பண்ணலாம், இல்லைனா கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணலாம். அண்ட் ஃபேப் பட்டன், ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனுடைய சைஸஸ் என்ன, அதில் மேஜராக நம்மளுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றது இருக்கும். அண்ட் டோஸ்டர்ஸ் அப்படின்றது நீங்கள் வந்து இப்போ பேமெண்ட்லாம் பண்ணோன்னா ஸ்க்ரீனோட டாப்பில் வரும். ஸோ அந்த மாதிரி இது நான் யூஐ பண்ணும்போது இது உங்களுக்கு ரெஃபரன்ஸ் காட்டுறேன். அண்ட் ஃபாலோட் பை லோடர்ஸ். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லோடர்ஸ் வேணும்.
அண்ட் இதில் வந்து லோடஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டன் லோடஸ் வந்து நீங்கள் ரொம்ப பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. டெவலப்பர்ஸே ஓரளவுக்கு அதை மேட்ச் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் ரெக்குவயர்மெண்ட்டில் கேட்டாங்கன்னா மட்டும் அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எம்டி ஸ்டேட்ஸஸ், இப்போ கார் இல்லைன்னா என்ன மாதிரி இருக்கணும், இன்டர்நெட் இல்லைன்னா என்ன மாதிரி இருக்கணும், அதோடைய பேசிக் ஸ்டேட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு டீட்டெயிலாக ஒரு ஷீட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னா டெஃபினெட்லி ரொம்ப டைம் எடுக்கும். பட் திஸ் ChatGPT வில் கிவ் யூ குயிக்லி. ஓகே. ஸோ அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த செட் ஆஃப் காம்போனன்ட்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ நம்மளுடைய காம்போனன்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ஸ்பெசிஃபிகேஷன் காம்போனன்ட்ஸ் ஒரு லிஸ்ட்டு தனியாக இருக்குது, ஒரு 10 லிஸ்ட் இருக்குது. இதுக்கான கைட்லைன்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ராம்ப்டிங்கில் கொடுத்துருந்தேன். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, அந்த இடத்துல நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு உங்களோட அந்த லிஸ்ட்டை மட்டும் டைப் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் டிசைன் ஃபார் இந்த லிஸ்ட் அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜஸ் வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் அண்ட் பேஸ்ட் இட் ஹியர். இப்போ நான் இமேஜ் ப்ரிவ்யூ உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸோட கார்டு, ஸோ வெஹிக்கிள்ஸ் கார்டு, அந்த காரோட லிஸ்ட்டு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, அதுக்கு என்னென்ன மாதிரி ஸ்டைல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அதில் ஒரு 3 டைப்ஸஸ். ஸோ ரிப்பீட்டடாக இருக்கிறது, அப்புறம் இங்கே ஆட் வெஹிக்கிள். ஸோ இந்த இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிப்ஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். அண்ட் ஃபாலோட் பை சர்வீசஸ் பேக்கேஜஸ்க்கு நீங்கள் ஏதாவது ஐடியா பண்ணணும் அப்படின்னா அதுக்கான செக்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. சில விஷயங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த டிசைன் பாருங்களேன். ஸோ இது வேறு மாதிரி இருக்குது, இது வேறு மாதிரி இருக்குது, இங்கே லிஸ்ட் வேறு மாதிரி இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணி தான் ஆகணும். அண்ட் ஃபாலோட் பை உங்களுடைய மெக்கானிக் கார்ட்ஸ். ஸோ எத்தனை மெக்கானிக்ஸ் இருக்காங்க, அவங்கள பற்றின என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வரணும், அந்த ரிலேட்டடான விஷயங்கள் இருக்குது. அண்ட் ஃபாலோட் பை ஒர்க் ஷாப்போட டீட்டெயில், அதோட கார்டு இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இமேஜ், டைட்டில் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வெரிஃபைட் பேட்ச் கொடுத்துருக்காங்க. ஃபாலோட் பை ரேட்டிங்ஸ் அண்ட் கிலோமீட்டர்ஸ் அண்ட் இதில் சின்ன சின்ன விஷயங்கள். இப்போ உதாரணத்துக்கு இந்த டிவிஷன் டாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிவிஷன் டாட்லாம் நீங்கள் வந்து ஒரு ப்ளூ கலர், இந்த பிராண்ட் ப்ளூ கொடுத்தா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம், தப்பு இல்லை. அதுக்கப்புறம் புக்கிங் டைம் ஷெட்யூல், அடுத்தடுத்து என்ன நடக்குது ப்ராடக்ட்ஸில் அப்படின்றத லிஸ்ட் பண்ணலாம். இப்போ இன்கேஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் க்ரீனில் வந்தால் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம், தப்பு இல்லை. லைக் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள், ஸ்டேட்டஸ் ட்ராக்கர். ஸோ அடுத்தடுத்து என்னன்றது அந்த ட்ராக்கிங் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். புக்கிங் டைம்லைன், ஸ்டேட்டஸ் ட்ராக்கர், அதோட கார்ட்ஸ், இது எல்லாமே நம்ம ஸ்க்ரீனுக்குள்ளே கொண்டு வரணும். அடுத்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் பிரேக் டவுன் ஃபைனலாக, அதுக்கப்புறம் ஃபோட்டோ அப்லோடிங்க்கு என்னென்னலாம் இருக்குது, அதுக்கப்புறம் ரேட்டிங் கார்ட்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் எமர்ஜென்சிக்கான ஆக்ஷன் பட்டன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்றத கம்ப்ளீட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் நோட் டவுன் ஒன் திங் கிளியர்லி, இது 100% அப்படியே எடுத்து யூஸ் பண்ண முடியாது. வி கேன் டேக் 80%. பட் இதை கொஞ்சம் நம்ம ஸ்க்ரீன் டிசைனிங் பண்ணும்போது ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காம்போனன்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிசைன் சிஸ்டமை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண முடியும். ஸோ என்னால் இந்த ப்ராடக்டோட ஃபுல் டிசைன், அதாவது நான் ஒர்க் பண்ண போகிற இந்த ஃபுல் ப்ராடக்டோட ஆப்பை உங்களுக்கு வந்து இதில் என்டையர்லி க்ரியேட் பண்ணி காட்ட முடியாது. ஸோ என்னோடய மேக்கிங்ஸ் வந்து ஷார்ட் வீடியோஸில் ரீல்ஸ் மாதிரி நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அதில் நீங்கள் அந்த மேக்கிங்லாம் பார்த்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக இந்த ஃபுல் ப்ராடக்ட்டை நான் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஃபுல் ப்ராஜெக்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். டெஃபினெட்லி நம்ம வந்து எப்படி வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷனோட கான்செப்ட்ஸை வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பார்ட் 4ஓட நான் வந்து இந்த வீடியோவை எண்ட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் மேக்கிங் வரும். ஃபைனலாக இந்த ப்ராடக்ட்டை முடிச்சுட்டு நான் ஒரு வீடியோ மட்டும் ஒன்று, அதோட ஃபைனல் அவுட்புட்டை ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்னும் நிறைய டிசைனிங்கை நம்ம வந்து கற்றுக்கலாம். ஸோ தொடர்ந்து தமிழில் தெளிவாக சொல்லித்தரத்துக்கு என்னால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் பேசிக்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக என்னோடய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் இதில் ஜாயின் நவ் பட்டன் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் எனக்கு கொடுங்க. அண்ட் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.